நாங்க வந்து ஃப்ரிட்ஜ் டூர் காட்ட போறோம். ஃப்ரிட்ஜ் டூர் எல்லாம் எங்கிட்ட கேட்கவே இல்லை. அதுல ஏதாவது இடகுடமா இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இந்த பொண்ணு தான். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. கேரளா சமையல் பாத்தீங்களா? கேரளா போட் ஹவுஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து விட்டுவாங்க. நான் பாத்தீங்களா நானும் என் பிள்ளைங்களும், ஏன்னா நாங்க எல்லாருமே ஃபுட்டீஸ்ன்றதுனால போட்டோ எங்க வைக்குதோ இல்லையோ கிச்சன்ல இது எம்டி கவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுல நான் பொறுப்பு கிடையாது. என் பசங்க சாப்பிட்டு அது அப்படியே இப்படி இப்படி. இது வந்து ஒரு ஹாஃப் வெஜிடபிள்ஸ் ஹாஃப். எத்தனை வகையான ஊறுகாஸ் இருக்கு இப்போ உங்க வீட்ல? இஞ்சி இருக்கு, தக்காளி இருக்கு, காலிஃப்ளவர் இருக்கு, சிக்கன் இருக்கு, ப்ரான்ஸ் இருக்கு. அண்ட் வந்து ஊறுகாலாம் நீங்களே ரெடி பண்ணுவீங்க? எனக்கு ஊறுகாய் சாப்பிட தான் தெரியும். ரெடி பண்றது வந்து என்னோட தயிர்ல வந்து வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் இங்க வந்து கத்துக்கினது. இவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படி சாப்பிட்றதுனால தான் வெயிட் கெயின் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு சமையல் தெரியாது. இங்க வந்து தான் செய்ய கத்துக்கிட்டேன். ஸோ ஆந்திரா சமையல் தான் எனக்கு ஜாஸ்தி. நம்ம தமிழ் இதுல வந்து நம்ம ஈக்குவலா போடும். எவ்வளவு மிளகா போடுதோ அவ்வளோ தனியா போடும். இங்க வந்து மிளகா 1 கிலோ போட்டா தனியா வந்து வாழையில கீழே, அதுக்கு மேல மீன், அதுக்கு மேலே ஒரு வாழையில வச்சு கொஞ்சோண்டு தூர இந்த எண்ணெய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்பாங்க. ஸோ அது நல்ல ஸோ இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி நாங்க வந்து ஃப்ரிட்ஜ் டூர் காட்ட போறோம். எஸ் மேம், எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் எல்லாம் எங்கிட்ட கேட்கவே இல்லை. அதுல ஏதாவது இடகுடமா இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இந்த பொண்ணு தான் காரணம். இடகுடமா இல்லை, எல்லாமே நம்ம ஊறுகாய் தான். இது பாருங்க, கேரளா சமையல் பாத்தீங்களா? கேரளா எல்லாரும் வந்து கேரளா போட் ஹவுஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து விட்டுவாங்க. நான் பாத்தீங்களா எவ்வளவு சிம்பாலிக்கா கிச்சன்ல வந்து நம்ம கேரளா சத்யா ஒட்டி இருக்கு. காஷ்மீர் போகும்போது, கூர்க்கு போகும்போது எல்லாமே எடுத்துட்டு வந்து ஒட்டியிருக்கேன். இது நானும் என் பிள்ளைங்களும், ஏன்னா நாங்க எல்லாருமே ஃபுட்டீஸ்ன்றதுனால போட்டோ எங்க வைக்குதோ இல்லையோ கிச்சன்ல இந்த ஃப்ரிட்ஜில் எங்க போட்டோ வச்சிருக்கேன். வாட் அபவுட் சார்? அவர் ஃபுட்டி பர்சன். அவரும் ஃபுட்டி தான். ஓகே. அவரும் எல்லாம் பார்த்து சாப்பிடுவாரு. ஓகே. ஃபுட்டி தான். இங்க இருக்கிற எல்லாருமே ஃபுட்டீஸ் தான். நம்ம வீட்ல எல்லாம் டேஸ்ட் பார்த்து 100% பியூர் ஆந்திரா சமையல் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அது ஃப்ரிட்ஜ் திறக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இது வந்து என்னோட பசங்களோட ஏரியா தான். மேல் சாக்லேட்டு நிறைய எம்டி கவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுல நான் பொறுப்பு கிடையாது. என் பசங்க சாப்பிட்டு அது அப்படியே இப்படி 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 தூக்கி போட்டுட்டு எல்லாம் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் நிறச்சி வைப்பேன். ஐஸ் எல்லாம் என் சின்ன பையன் வந்து அதெல்லாம் எடுத்து அதில் என்னென்னமோ பண்ணுவாங்க. இதில் எல்லாம் ஐஸ் இருக்கும், அதெல்லாம் திருப்பி போட்டு பண்ணி. இது வந்து நான் வந்து நைட் எவ்ரிடே மசாஜ் பண்ணுறதுக்கு இது இப்படி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். மேக்கப் எல்லாம் அந்த டைட்னஸ் எல்லாம் போயிடும். ஓகே. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹாஃப் வெஜிடபிள்ஸ் ஹாஃப் ஊறுகாய். ஓகே. அதுக்கு தான் நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து மசாலாஸ் எல்லாம் நம்ம இங்கே வச்சுருவேன். மசாலாஸ், நன்னாரி சிரப்பு, அப்புறம் வந்து ரோஸ் வாட்டரு, அப்புறம் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, ஓரிகானோலேருந்து எல்லாமே இந்த சைடு சாமி பூவு எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும் இந்த பக்கம். அதுலேயும் கொஞ்சம் ஊறுகாய், இதெல்லாம் ஊறுகாய் தான். இதெல்லாம் ஊறுகாய். அப்புறம் இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஊறுகாஸ். எத்தனை வகையான ஊறுகாஸ் இருக்கு இப்போ உங்க வீட்ல? இஞ்சி இருக்கு, தக்காளி இருக்கு, காலிஃப்ளவர் இருக்கு, சிக்கன் இருக்கு, ப்ரான்ஸ் இருக்கு, மாங்காய் வந்து 2 ஃபுல் குட்டி ஃபுல்லாக இருக்கிறது இருக்கு, ஆவக்காய் இருக்கு கட் பண்ணி அது எல்லாமே இருக்கு. ஓகே. கொத்தமல்லி, கருவேப்பிலை அதுக்கெல்லாம் ஒரு டப்பா போட்டு வச்சிருக்கேன். கீழே வந்து வெஜிடபிள்ஸ் ஓகே செக்ஷன் இருக்கு. ஃபுல்லி பேக்கடான ஒரு ஃப்ரிட்ஜா இருக்கு. அண்ட் நீங்க வந்து பாதி வெஜிடபிள்ஸ் இருக்கு, பாதி ஊறுகாய் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஊறுகாய் தான் இருக்கு ஜாஸ்தியும். ஓகே. அப்புறம் மாவு, முட்டை எல்லாமே. ஸ்கூல்ல போகும்போது நம்ம டெய்லி பசங்களுக்கு ஒரு எக் ஆம்லெட்டு. அப்புறம் நான் இப்போ டயட்ல இருக்கிறதுனால நிறைய எக்ஸு சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக நம்ம வந்து இது ஃபுல்லாக வாங்கி வச்சா
ஒரு 3 டேஸ்ல முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அவ்வளோதான் வரும். 3 டேஸ்லயே அது வந்து அந்த பசங்க சாப்பிடுறாங்க, ஹஸ்பண்ட் சாப்பிடுவாரு, நானும் ஒரு நாளைக்கு எப்படியும் 4x சாப்பிடுவேன். அப்படி முடிஞ்சிடும். ஓகே. அண்ட் வந்து ஊர்காலாம் நீங்களே ரெடி பண்ணுவீங்களா? எனக்கு ஊறுகாய் சாப்பிட தான் தெரியும். ரெடி பண்ணுறது வந்து என்னோட மாமியார் ரெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னோட நாத்தனாங்க தான். ஹைதராபாத்தில் என்னோட பெரிய நாத்தனார் இருக்காங்க. அவங்க இந்த வாட்டி வரும்போது தான் இந்த விதவிதமாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அடுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேரளா பர்சன். ஸோ கேரளாவில் வந்து அவ்வளோ ஸ்பைஸியாக அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட எடுத்துக்க மாட்டோம். பட் ஆனால் ஆந்திரா சைட்லாம் போனால் கொஞ்சம் ஸ்பைஸியான ஃபுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எப்படி மேம் சாருக்கு உங்களுக்கு அது வந்து ஓகே செட் ஆச்சு? ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பைஸியாக அது மாதிரிலாம் சாப்பிட அப்படி வேண்டியது எல்லாம் ஒன்றுமே நினைக்காதீங்க. நான் எல்லாமே சாப்பிடுவேன். எனக்கு வந்து இந்த காரம், புளிப்பு, உப்பு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் வந்து என் அம்மா நல்லா காரமாக சமைப்பாங்க. இப்போ அவியல் பொரியல் எல்லாம் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா தேங்காய் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் வந்து ஃபிஷ் கறி, சிக்கனு அது எல்லாமே வந்து காரமாக தான் செய்வாங்க என் அம்மாவே அங்கே. ஸோ இதனால எனக்கு காரம் சாப்பிடாம இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி பழக்கம் இல்லை. பட் ஆந்திராவோட டேஸ்ட்டு அந்த பொடி நெய், ஊறுகாய் நெய், பப்பு ஊறுகாய் நெய், இந்த காம்பினேஷன் எல்லாம் இங்கே வந்து தான் தெரிஞ்சது. அப்புறம் நல்லா சாப்பிட்ட பிறகு மேங்கோ சீசன்னா தயிர் கூட மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்றது. தண்ணி சொல்லும் போதே அல்லாத டைம் வந்து தயிரில் வந்து வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கினது. இவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படி சாப்பிட்றதுனால தான் வெயிட் கெயின் ஆயிடுச்சு. இதனால தான் வெயிட் கெயின் ஆனதுக்கான ஒரு ரீசன். ஏன்னா மாமியாரும் அப்படியே விதவிதமாக செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளும் விதவிதமா சாப்பிட்டு நாக்கில் அப்போ அந்த டேஸ்ட் ஊறிடுச்சு. எங்கே போய் அந்த ஃபுட்டு டேஸ்ட் கிடைக்கலன்னா செட் ஆக மாட்டேங்குது. அண்ட் ஃப்ரிட்ஜ் இப்போ நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? என் மாமியார் தான் ஒரு 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸு ஃப்ரிட்ஜு அவங்களுக்கு சரியாக நடக்க கூட முடியாது. இருந்தாலும் அந்த ஸ்டூலோ சேரோ போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக எடுத்து கீழே வைப்பேன். நானும் கிளம்பிடும், பசங்களும் ஸ்கூலுக்கு போகும். அதுக்கப்புறம் அவங்க வேலை இதெல்லாம் தான். ஓகே. சில வீட்டில் சொல்லுவாங்க யாராவது வரும்போது மேலோட்டமாக க்ளீன் பண்ணியிருக்கோம். இங்கே அப்படி இல்லை. உள்ள நல்லா கிளீனா இருக்கும், மேலோட்டமா தான் கிளீனா இருக்காது. ஏன்னா பசங்க வந்து எதுவுமே ஒரு இடத்துல கரெக்டா வைக்க மாட்டாங்க. டவல் தொடச்சா இருக்கிற இடத்துல போட்டு போயிடுவாங்க. அது அப்படி கொஞ்சம் இந்த பாய்ஸ் இருக்கிற வீட்டுல எல்லாமே அப்படிதான் கண்டிப்பா. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். மற்றபடி எல்லாமே என் மாமியார் ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில் இந்த திங்ஸ்லாம் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் இந்த திங்ஸ்லாம் வைக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது, நல்லது கிடையாது, அன்ஹெல்தின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னா என்னென்னு சொல்வீங்க? ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வெளியில தான் வச்சுப்பேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். இப்போ மாம்பழம் அம்மா இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல எனக்கு. அது கொஞ்சம் அதிகமாகவே வந்ததுனால கெட்டு போகக்கூடாது, சாப்பிட்டு முடிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் சாப்பிட முடியாதுல்ல, மாம்பழம் சூடாயிடும்னு சொல்லி சாப்பிடல, துள்ள வச்சிருக்காங்க அம்மா இன்னைக்கு. நானே இப்போ தான் பார்க்குறேன். ஓகே. அப்புறம் இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், அதெல்லாம் வெளில தான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் வெளியில் வைப்பேன். மற்றபடி கரீஸு இது மேக்ஸிமமும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு முடிக்கவே ட்ரை பண்ணோம். ஒரு சிலது நம்மளுக்கு முடியாது, அப்போ உள்ள வச்சு மேக்ஸிமம் நேற்று பண்ணது இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடுவோம், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அப்படி வச்சு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா அது கேர்டு ரசம் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ மோஸ்ட்லி கிச்சன் தான் வந்து இந்தியன் லேடிஸோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் மேம், நீங்கள் இப்போ ஒர்க் இருக்கும் போது ஓகே, பட் அந்த ரிலாக்ஸிங் டைமில் குக்கிங் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி குக்கிங்ஸ்லாம் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இப்போ நான் குக்கை வச்சுருக்கேன். முன்னாடி வந்து எப்போவுமே அம்மா சமைக்கும் போது கட் பண்ணி கொடுக்குறது என்னோட வேலை. ஸோ எந்த குழம்புக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணி கொடுப்பேன். சாம்பாருக்கு ஒரு மாதிரியாக குக் பண்ணுவேன், பொரியலுக்கு கட் பண்ணுவேன், பொரியலுக்கு ஒரு மாதிரியாக கட் பண்ணுவேன். ஸோ எல்லாம் கட் பண்ணுறது நான் தான். அப்படி வந்து கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு சமையல் தெரியாது, இங்கே வந்து தான் செய்ய கற்றுக்கிட்டேன். ஸோ ஆந்திரா சமையல் தான் எனக்கு ஜாஸ்தியும் குக் பண்ண தெரியும். ஓகே. பிரியாணி தெரியும், கரீஸ், ஃபிஷ் கறி வந்து ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் அம்மாவோட கைடன்ஸில் தான். மட்டன், ப்ரான்ஸ் அது இதெல்லாம் தனியாகவே செய்யும். எல்லாமே வந்து ஆந்திரா சமையல் தான் தெரியும். எல்லாமே ஆந்திரா சமையல். ஓகே. சாம்பார் அந்த மாதிரி பேசிக் எல்லாமே தெரியும். சட்னி எல்லாம் சூப்பராக பண்ணுவேன். முன்னாடியே சொல்லிருக்கலாமோ வச்சிருவாங்க. ஓகே. சட்னிஸும் இவங்க நிறைய பண்ணுவாங்கல்ல, பீர்க்கங்காய் சட்னி, கேபேஜ் சட்னி, எல்லா கத்திரிக்காய் சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆந்திரா டிஷ்ஷஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் செஞ்ச என்ன டிஷ் செஞ்சீங்க? தனியாக சமைச்சதுன்னா எனக்கு ஞாபகம் கரெக்டாக இருந்தால் வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல். ஓகே. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணணும்னு கேட்டு அது செஞ்சேன். அதுக்கப்புறம் மட்டன், தக்காளி மட்டன் குழம்பு
சிக்கன் முருங்கக்காய் குழம்பு அதெல்லாம் செஞ்சேன். ஓகே. இதுலேயே வெரைட்டிஸ் இருக்கும்ல, உருளைக்கிழங்கு போட்டு செய்வேன், முருங்கக்காய் போட்டு செய்வேன், தக்காளி போட்டு செய்வேன் எல்லாம். அப்புறம் இந்த கோங்கோரா சிக்கன், கோங்கோரா மட்டன் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பார்க்க யார்கிட்ட கொடுத்தீங்க, என்ன சொன்னாங்க சாப்பிட்டு? மாமியார் தான் டேஸ்ட் பண்ணாங்க. ஓ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஏதாவது குறையா இருந்தா உப்பு போடு, அது போடுன்னு சொல்லி தருவாங்க. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஓகே. அப்புறம் இந்த நம்ம பழம்பஜ்ஜி இருக்குல்ல கேரளாவில், அதெல்லாம் பண்ணோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. மத்தி மீன் வறுவல் அதெல்லாம் இங்கே ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ எல்லாமே நீங்கள் அப்படியே ஒன்றுனா செய்ய கற்றுக்கிட்டீங்க. அவருக்கு தெரிஞ்சதா அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்களுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க? பிகாஸ் அந்த சமையலுக்கு பின்னாடி அது ஒரு காதல் சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில், லவ்வோட சமைக்கணும்னு. ஸோ அவர் என்ன சொன்னார் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணி அவருக்கு கொடுக்குறப்ப? நல்லா இருக்கு சொன்னாரு. அப்படியே சிஸ்டர்ஸும் அவரும் எல்லாரும் சொன்னாரு அம்மாவோட சமையல் அப்படியே மீராக்கு வந்திருக்கு. ஏன்னா அம்மா வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு மசாலா எண்ணெய் தான் போட சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம சிக்கனுக்கு மசாலா போடும், சிக்கன் மசாலா எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் அம்மா. ஓகே. நம்ம இந்த பட்டை லவங்கம் கசகசா தேங்காய் அதெல்லாம் போட்டு நம்ம தான் ரெடி பண்ணுவோம். அப்புறம் கூட ஏதாவது டேஸ்ட்டு ஏதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காரம் அப்படி இப்படி வேணும்னா தான் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவேன். நம்ம மிளகாத்தூளே வித்தியாசமாக இருக்கும் இங்கே அம்மாவோட மிளகாத்தூள். ஸோ அந்த டேஸ்ட் வரணும்னா அம்மாவோட மிளகாத்தூளே வேணும், அந்த ரெசிபி வேறு. ஸோ அது அந்த மிளகாத்தூளை பண்ணாதான் பப்பு தக்காளிக்கு அந்த டேஸ்ட் வரும். குழம்புக்கு ஃபிஷ் குழம்புக்கெல்லாம் அந்த ஆந்திரா டேஸ்ட் வரணும்னா அந்த மிளகாத்தூள் தான் போடணும். ஓகே. ஸோ அந்த மிளகாத்தூள் யார் செஞ்சாலுமே டேஸ்ட் வரும். என்னென்னா அந்த அளவு கரெக்டாக போடணும். காரம் ரொம்ப அதிகமாக கூடாது, இது கம்மியாக வரக்கூடாது, புளிப்பு உப்பு கம்மியாக வரக்கூடாது, எல்லாமே இந்த கரெக்டான ரேஷியோவில் இருக்கணும். ஓகே. நம்ம தமிழ் இதில் வந்து நம்ம ஈக்குவலாக போடும், எவ்வளோ மிளகா போடுதோ அவ்வளோ தனியா போடுவோம். இங்கே வந்து மிளகா 1 கிலோ போட்டால் தனியா வந்து 1/4 கிலோ தான் போடுவோம். புரியுதா? 1/4 கிலோவாக தான் போடுவோம், பாதி தான் போடுவோம். அப்புறம் சீரகம் அது இதெல்லாம் சேர்த்து மிளகு எல்லாம் சேர்த்து காய வச்சு வறுத்தெடுப்போம். அது கொஞ்சம் வித்தியாசமான பூண்டு எல்லாம் போடுவோம். ஸோ அதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் 2 பசங்களுக்குமே பிடிச்ச ஒரு டிஷ், எங்கள் அம்மா இது செஞ்சால் நான் நல்லா சாப்பிடுவேன், என்ன டிஷ் சாப்பிடுவாங்க? பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கிறது நான் செய்கிறதுல வந்து மத்தி மீன் ஃப்ரை. நான் வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்து மசாலா போடுவோம். அதுக்கு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பெப்பரு இதெல்லாம் சேர்த்து மசாலா போடுவோம். அது வந்து ஒரு 1 hour ஊற வச்சுட்டு தேங்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுவேன். அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த முள்ளு கூட சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் இருந்த என் அம்மா வந்து கொஞ்ச நேரம் அது வாழை இலையில் வச்சு, வாழை இலை கீழே அதுக்கு மேலே மீன், அதுக்கு மேலே ஒரு வாழையில வச்சு கொஞ்சோண்டு தூர இந்த எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்பாங்க. ஸோ அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி அது போட்டு ஃப்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெயும் கம்மியாக போதும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. டேஸ்ட்டு. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீ எனக்கு இது செஞ்சு கொடுன்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்குற ஒரு டிஷ்? கப்பை புழுக்கு. கப்பை புழுக்கு. கப்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பச்சை மிளகா தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு புழுக்கு நல்லா உப்புமா மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொலையாக இருக்கும். அது கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் எண்ணெய் இடித்து ஒரு சட்னி மாதிரி இருக்கும். அது பூண்டு காரம் போட்டு மிளகாத்தூள் பூண்டு இதெல்லாம் போட்டு இடிச்சிட்டு ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு இருக்கும் சட்னி, அது காம்பினேஷன் பிடிக்கும். ஃபிஷ் கறி ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் காம்பினேஷன் நல்லா இருக்கும். அது கூட அது கேட்பாரு. ஃபுட்டி ஃபேமிலியா இருக்கீங்கல்ல. சோ வந்து இங்க வந்து கேரளாவும் இருக்கு ஆந்திராவும் இருக்கு, எல்லாமே மிக்சிங்ல வந்து செய்றீங்க. இப்ப நான் வந்ததுனால அடிக்கடி அம்மா புட்டு கொண்டக்கடலை செய்வாங்க. ஓகே. அது சூப்பர். அப்புறம் ஸ்டூ தேங்காய் பால் ஊற்றி ஸ்டூ செய்வாங்க. இடியாப்பம் ஆப்பம் அது கூட ஸ்டூ செய்வாங்க. அதெல்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.